1 Corinthians 8 chapter verse 1 to 13. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. வசனம் 1. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்தும் விஷயத்தில் நன்மை இல்லாதிருக்கும் அறிவு உண்டென்றும் நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பையும் உண்டாக்கும், என் அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். Now as to God, approaching things offered unto idol, we can know that we all have the knowledge perfect up, but the charity edifieth. வசனம் 2. ஒருவன் தன் ஏதேனும் ஒன்றை அறிந்து என்றும் எண்ணிக்கொள்ளவனானால் ஒன்றையும் அறிய வேண்டியதாய் பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. And if any man thinks that he can know anything, he can know nothing yet as he to can know. வசனம் 3. தேவனால் அன்பு கூர்ந்து இருக்கிறவன் எவனோ அவன் தேவனாலே அறியப்பட்டவன் இருக்கிறான். But if any man love God, the same is known of him. வசனம் 4. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவனன்றி வேறொரு தேவனும் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். As the conquering therefore the eating of these things that are the offer in the sanctuaries unto the idols, we know that idols is nothing that in the world, and that there is no need other gods but one. வசனம் 5. வானத்திலேயும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. அப்படியே அநேக தேவர்களும் அநேகர் கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும், for true God there and be that are the called and gods, whether in heaven or in earth, as there is be and God meaning and Lord's meaning. வசனம் 6. பிதாவாகிய ஒருவரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்றே நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே குமாரரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். But there is and there is and but one God, the Father of the whom are all things, and we in him, and one Lord Jesus Christ, by whom are all things, and we by him. வசனம் 7. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் என்ற இன்ன அறிவை வரைக்கு விக்கிரகத்தையும் ஒரு பொருளென்கிற எண்ணி பெரும்போலென்று எண்ணி விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதையே புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அவிசுவாசி அசுசிப்படுகிறது. However, there is not in every man that knowledge, for some with the consciences have the idols unto this, or heat it as the things offered unto the idols, and their conscience being work either defiled. வசனம் 8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்குவது எண்ணத்தினாலா எனில் புசிப்பதினாலே நமக்கு ஒரு மேன்மை இல்லை, புசிய அது இருப்பதினாலும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. But meat commandment as not to God, for the nature if we eat, have we the better nature? If we eat not, have we the worse?
வசனம் 9. ஆகிலும் எதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் இவ்விதத்திலும் பலவீனர்களுக்கு தடுக்கலாதபடிக்கும் பாருங்கள். But take heed and lest by any man's this liberty after yours and become a stumbling block to them that are the word. வசனம் 10. அப்படினில் அறிவு உள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவில்களிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனங்களாயிருக்கிறது அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளையே புசிக்கிறதற்கு துணிந்து கொள்வல்லவா. For if any man see thee watch as an old age is set at make in the idol's temple, shall not the consecrations of him which is the word be the him burden to eat those things which are the affair to idols. வசனம் 12. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கட்டுப்போகலாமா? அவனுக்காக கிறிஸ்துவும் மரித்தாரே. And to God they can leverage shall and the walk brother and for whom Christ and died. வசனம் 12. அப்படியே சகோதரரும் விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சி புண்படுத்துகிறதுனாலே நீங்களும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். But when he sinned so against the brethren and when their unwalk and consecutions he sinned against Christ. வசனம் 13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினாள் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கும் என்றைக்கும் மாமிச புசியாதிருப்பேன். Wherefore if meet and make and my brother up to the affront, I will eat no flesh. How will the world standeth lest I make my brother to the affront. Boy friends.